சிறந்த வாழ்க்கை தத்துவ பொன்மொழிகள். காவல் எங்கே பலமாக இருக்கிறதோ அங்கேதான் தாண்டி குதிக்கும் கால்களும் உறுதியாக இருக்கும். உனக்கு இவ்வுலகம் சொந்தமில்லை, இவ்வுலகத்திற்கு நீதான் சொந்தம். தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாகத்தான் தோன்றும். அழும்போது தனிமையில் அழு, சிரிக்கும்போது நண்பர்களோடு சிரி. கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள், தனிமையில் சிரித்தால் பைத்தியம் என்பார்கள். செய்த வினையும் செய்கின்ற தீவினையும் ஓர் எதிரொலி காட்டாமல் மறைய மாட்டாது. அது வேண்டும் இது வேண்டும் என்கின்ற ஆசை முடிந்துவிட்டால் வாழ்க்கை சுவை நிரம்பியதாக ஆகிவிடுகிறது. அடுத்தவர் நன்றாக வாழ்வது போலவும் நாம் மட்டும் சிரமப்படுவது போலவும் சிலருக்கு பிரமை. ஒன்றை மட்டும் உறுதியாக நம்புங்கள், பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை. இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். இதே மாதிரி எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடு ஜாக்கிரதையாக பழக வேண்டும். வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைதான் வாழ்வை இனிமையாக மாற்றும். நம்மை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கை வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் நம் வாழ்க்கையே ஆரம்பமாகிறதுங்க. தனித்து போராடி கரை சேர்ந்த பின்பு திமிராய் இருப்பதில் தவறேதும் இல்லைங்க. வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே ஒரு சாதனை தாங்க. குறி தவறினாலும் உங்கள் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சிங்க. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஒருவேளை மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் நீ மாற வேண்டும். உன் வாழ்க்கை பூஜ்ஜியத்தில் ஆரம்பிக்கிறது. முன்பக்கம் நம்பர் விழுந்தால் அது இறைவனின் பரிசு, பின்பக்கம் நம்பர் விழுந்தால் அவனின் சோதனை. பிரச்சனையின் ஆயுள் பெரும்பாலும் அதைவிட பெரும் பிரச்சனை வரும் வரைதான். அடுத்தவன் என்ன நினைப்பான்னு வாழ ஆரம்பிச்சா அப்பவே உன் நிம்மதி உன்னை விட்டு போய்விடும். தூக்கி விட்டவரை மறக்காதே, தூக்கி போட்டவரை கனவில் கூட நினைக்காதே. நமக்கு வேண்டியது எதுவும் நம்மளை விட்டு போகாது. நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அது நமக்கானது இல்லை. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதை ஊருக்காகவும் உறவுக்காகவும் வாழாமல் நமக்காக வாழணும், நமக்கு பிடிச்ச மாதிரி. நீங்கள் அனுபவித்தால் அது உங்கள் அறிவு, பிறரையும் அனுபவிக்கச் செய்தால் அது உங்கள் நற்பண்பு. ஒருவரை மன்னித்து விடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள், ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதீர்கள். இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். ஏனென்றால் கடவுள் யாரிடமும் கையேந்தி யாசகம் கேட்பதில்லை. அவ்வப்போது தொலைதூர பயணம் சென்று அங்கேயே தொலைத்து விட்டு வாருங்கள் உங்களை தொல்லை செய்யும் தொல்லைகளை. சிரிப்பை இயல்பாக்கிக் கொள்ளுங்கள். மனதில் கவலை இருப்பினும் அகம் போல முகமும் அழகு பெறும். நிரூபித்து கொண்டே இருப்பதை விட பேசாமல் இருப்பது நல்லது. பணம் இருப்பவனை தூங்க விடாது, இல்லாதவனை வாழ விடாது. நன்றி.